காலை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். பாகம் 44. இன்றைய நாளில் ஒவ்வொரு ஸ்திரீகளும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் சந்தோஷம். நமக்கு வசனம் அழகாக சொல்லுகிறது, எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. அப்போ நமக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான வசனம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே இல்லை. எப்பொழுதும் வேதனை, அழுகை, கண்ணீர்கள், துக்கம், குடும்பத்தின் சுமைகள், பாரங்கள், போராட்டங்கள், இப்படியாக கண்ணீரோட பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க. நம்ம சந்தோஷமாக ஒவ்வொரு பெண்களும் இருந்தால்தான் அந்த வீடும் சந்தோஷமாய் மாறி விடுகிறது. குடும்பத்துல கணவன், பிள்ளைகள், அவர்களை ஒரு தாய், குடும்பத்தின் தாய், குடும்பத்தின் தலைவி, அவள் சோர்ந்து போய் உடைந்து போய் துக்கமாய் காணப்படும் பொழுது குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த துக்கம் காணப்படும். எல்லாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு தலைவியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷத்தை தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்கள்ல கஷ்டங்கள், கவலைகள் வரும் பொழுது யாராவது நமக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட அந்த ஆறுதலை நாம் இலகுவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு ஆறுதல் எங்க இருக்கிறது? நம்ம எப்படி அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படியான காரியங்களை நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, என்ன நடந்தாலும் நீ சந்தோஷமாயிரு, உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நீ சந்தோஷமாயிரு. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன், என் ரட்சிப்பின் களிக்குறை. ஒன்றுமே இல்லை, வீட்டுல பொருள் இல்ல, வாழ்க்கையில எல்லாம் தொலைத்து விட்டோம், வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள், வறுமை தம் தலை தூக்கி கொண்டு இருக்கிறதா? கவலைப்படாங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு கட்டப்பட்டிருக்கிற வீடு இந்த உலகத்துக்கான சந்தோஷத்தை தரும். ஆனால் நம்ம பரலோகத்தில கட்ட போகிற வீடு நித்தியமாய் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே ஒன்றும் இன்றைக்கு அநேக பெண்களுடைய கவலை ஒன்றும் இல்லை. என்னிடத்தில் நகை இல்லை, என்னிடத்தில் பொருள் இல்லை, எனக்கு வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். இப்படிதான் அநேக கண்ணீராய் இருக்கிறது. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக சந்தோஷமா இருக்க வேண்டும், நம்ப வேண்டும் தேவனை. அன்னாளை போல அன்னாள் என்ன செய்தாங்க? நம்பிக்கைப்பட்ட நம்பினாங்க ஆண்டவரை. நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரிடத்துல நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்படுகிறேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று அண்ணால் ஆண்டவருடைய சமூகத்துல அழுதுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு, நான் சந்தோஷமா இருக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், நானும் மலடியான என்னையும் ஆண்டவர் பிள்ளைத்தாட்சி ஆக்குவார், நானும் குழந்தைகளுடன் சந்தோஷமா இருப்பேன். ஏனென்றால் நான் சொன்னது மனிதரிடத்துல அல்ல, என் தேவாதி தேவனிடத்துல நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், என் தேவாதி தேவனிடத்துல நான் மனு கொடுத்திருக்கிறேன். நம்மெல்லாம் இன்றைக்கு ஒரு வேலை தேட வேண்டும் என்று சொன்னா எங்கேயாவது அதிகாரி கம்பெனி இடத்துல நாங்கள் மனு கொடுக்க வேண்டும், அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும், அல்லது நம்முடைய வீட்டுக்கோ நாட்டுக்கோ ஏதோ ஒரு தேவைன்னா நாங்கள் அங்க கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் ஆண்டவரிடத்துல நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவர் தான் அங்கு சமாதானத்தை கொடுப்பார். அப்ப ஆண்டவரிடத்துல விண்ணப்பித்து விட்டு நாம் திரும்பியுமாக பழைய நிலைமைக்கு போக கூடாது. அன்னால் விண்ணப்பித்தார்கள், ஆனால் அவர்கள் முகம் நாடி வேறுபட்டது. திரும்ப அவங்க அந்த இதுக்குள்ள போகல. என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு இருக்கிறது, நான் கண்ணீரோட இருக்கிறேன், இல்லாமையில இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார்
செய்வார் நாங்க நம்பினபடியால அன்னாளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, சந்தோஷமாயிருந்தார். இன்றைக்கு நாமும் கூட எல்லா பெண்களும் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கும். நம்ப வேண்டும், ஒரு காரியத்தை நம்ப வேண்டும், கணவனை நம்ப வேண்டும், பிள்ளைகளை நம்ப வேண்டும், நமக்கு அருகில் இருக்கிறவர்களை நம்ப வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்போ நாம் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கு நம்பாமல் கேள்விகள், நமக்கு சந்தேகங்கள் வாழ்க்கையில எழுந்து விட்டா, அங்கே நம்பிக்கை சந்தேகங்கள் எழுந்து விட்டாலே குடும்பத்துல சமாதானம் குலைந்து போய் விடுகிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. என்ன நடந்தாலும், உனக்கு பலவீனமானாலும் நான் உன் பலவீனத்துல நான் உன்னோட கூட இருப்பேன். நம்ம பாருங்க, நமக்கு பலவீனம் வந்தால் நாம் கர்த்தரை நம்பணும். அப்ப நம்ம பலவீனத்துல அவர் நம்மோட கூட இருப்பாரு. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். அவருடைய கிருபை நம் மீது தங்கும். ஏனென்று சொன்னா அவர் நம்மை கிருபையால, கிருபை, அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. எனவே என்ன நடந்தாலுமே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். உபத்திரவங்கள் வரும் தான், உபத்திரவங்கள் இல்லை என்று நமக்கு வசனம் சொல்லவில்லை. சகலவித உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும். என்ன உபத்திரம் வந்தாலும் உபத்திரவத்தின் முடிவில ஒரு சந்தோஷம் இருக்கும். எனவே பெண்களுக்கு முக்கியமாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மோட விரும்புகிறார், நம்மை பார்த்து விரும்புகிறாரு. தேவனுக்கு நாம் அழுது கொண்டிருப்பது பிடிக்காது, நாம் முறுமுறுத்து கொண்டிருப்பது தேவனுக்கு பிடிக்காது, நாம் வெறித்து நாம் துக்கப்பட்டு தேவ ராஜ்யத்தை விட்டு விலகுவது தேவனுக்கு பிடிக்காது. இன்றைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை விட்டு விலகி போய் விடுகிறாங்க. அப்ப எப்படி அங்கே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்? யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்குது, சோதனைகள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏனென்று சொன்னா, சோதனை வேறு வரும் பொழுது சந்தோஷமா எண்ணுங்க என்றா ஆண்டவர் தயார்படுத்துகிறாரு. பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அந்த பிரச்சனையில ஒரு பெண்களும் குடும்ப தலைவிகளும் தலைவர்களும் பிள்ளைகளும் விழுந்து விடாதபடி அவர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஒரு அலாட் கொடுக்கிறாரு. அடுத்து ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை குறித்து ஒரு அலாட். எனவே சோதனைகள் வரும் பொழுது நம்ம சந்தோஷப்பட வேண்டும். அப்பதான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பலவித சோதனைகள் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்துல ஒரு துக்கமான சம்பவம், துக்கமான வார்த்தைகள், துக்கமான காரியங்கள் எனக்கு நடக்கிறதா, எனக்கு இதன் பின்பு ஆண்டவர் பெரிதான ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும், பிரகாசிக்கும். இருள் விலக வேண்டும் என்றால், சமாதானம் ஏற்பட வேண்டும், இருள் விலக வேண்டும் என்றால் கிறிஸ்துவ உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும், குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷம் தானாய் கிடைத்து விடுகிறது. எனவே பெண்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருங்க, கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. பூர்ண சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். எது நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஒன்றும் இல்லை என்றாலும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் நம்மை அடைக்கலம் தருகிற தேவன், நடத்தி தருகிற தேவனா இருக்கிறபடியால சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒன்றுமே இல்லாம நாம் வெறுமையாகி போக போறதில்லை. இந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கானது. பரலோகத்துக்கான வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கான சந்தோஷத்தை நாங்கள் தேட வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கிற விதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவரை நடத்துகிற முறைகள், பிள்ளைகளை நடத்துகிற முறைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தெய்வ சமூகத்துல முழங்கால் படியிடுகிற விதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் எவ்வளவாக தேவ சமூகத்துல நாங்கள் இருக்கிறோமோ அவ்வளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை தேடுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்கள் அழமாட்டாங்க, கண்ணீர் விட மாட்டாங்க. அவரிடத்துல தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது நமக்கு வேதனைகள் கவலைகள் வராது. அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படி நீதிமான்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கீழே தள்ள மாட்டாரு. நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவர்கள் பனையை போல செழித்து வளருவார்களாம். அப்போ நாம எதனால பனையை போல செழித்து வளருவோம்? அந்த நீதிமான்களா இருக்கும் பொழுதுதான். அப்ப எனவே நமக்கு பெண்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாதானம் கிடைத்து விடுகிறது. மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய ஒருவேளை நம்ம அதிகமாய் கோபம் வருகிறது என்றா அந்த கோபத்தை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். கோபம் அதிகமா இருந்தா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே மனம் திரும்ப வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். இப்படி எல்லாம் செய்தால் நமக்கு சந்தோஷம் தானாய் கிடைத்து விடுகிறது. கிடைக்கிற நேரங்கள்
பலவீனங்கள்லாம் நாங்க கடந்து போனவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய காரியங்களை இன்றே உனக்கு செய்வேன். புதியதை தான் அவர் செய்ய காத்திருக்கிறாரு. நாம் பழையதே நம்ம கிளறி கொண்டிருப்போம் என்றால் புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எனவே பழையதை நாம விளக்க வேண்டும். பழைய சுபாவங்கள் இவையெல்லாம் விளக்குனா தான் நம்முடைய வாழ்க்கையில புதிதான சந்தோஷங்கள் பிறக்கும். பழையவைகள் நம்மிடத்துல இப்ப பழைய குப்பைகள் வீட்டு முன்னாடிதான் அது நாற்றம் எடுக்கும். அப்ப அந்த நாற்றம் கிராமம் முழுவதுமா அந்த நாற்றம் வீசும். அதே போலதான் பழைய சுபாவங்கள், பழைய கவலைகள், பழைய வேதனைகள் நமக்குள்ள இருந்தா அந்த நாற்றமானது குடும்பத்தையே வேதனைக்குள்ள தள்ளி விடுகிறது, குடும்பத்தையே சோகமாய் நடத்தி செல்கிறது. எனவே தான் பழைய சுபாவங்கள் அவைகள் எல்லாம் நாம் கலைத்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ள தஞ்சம் போக வேண்டும், வார்த்தைக்குள்ள தஞ்சம் போக வேண்டும். அவரே தான் என் தேவன் என்று அவரையே இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவரிடத்துல ஷேர் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சி நமக்கு, சந்தோஷம் தானா வரும். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடத்துல வாங்க, அவரிடத்துல சமாதானம் இருக்கிறது. இந்த சமாதானத்தோட இன்றைய நாளில ஒவ்வொரு பெண்களையும் தேவன் சந்தோஷமாய் நடத்துவாராக. இரக்கமுள்ள தேவனே, பல பெண்கள் ஆண்டவரே சந்தோஷத்தை இழந்து அழுகை, கண்ணீர், வேதனை, துக்கம் இப்படியாய் ஆண்டவரை பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. யார்கள் சொன்னாலும் சந்தோஷம் கொடுக்கிற தேவன் நீராய் இருக்கிறீங்க. மகிழ்ச்சினாலே இவர்களை நிரப்புங்க, சமாதானத்தினால நிரப்புங்க. அழுகை கண்ணீர், அழுகை பள்ளத்தாக்கால் ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க. கரண்டு முரடானவர்களுடைய வாழ்க்கையில வந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மாற்றி சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.